வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 7 ketaksaman linear part 2 வீடியோல இருக்கோம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ketaksamanோட சிஃபாட்டையும் அதை வச்சு எப்படி ஒப்ராசி ஆசாஸ் பண்றதையும் பார்க்க போறோம். ஸோ சிஃபாட் வந்துட்டு ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து சிஃபாட் அக்காஸ், இன்னொன்று வந்து சிஃபாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ சிஃபாட் அக்காஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு எண்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இரண்டு எண்களுக்கும் இடையில வந்துட்டு அதோட ஹுபுங்கன், அதாவது அது நிலாய் வந்து பெசாரா இருக்கா கச்சேலா இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ செப்புலோ வந்துட்டு lebih kecil daripada 24. ஸோ இது என்னன்னாக்கா jika 10 kurang daripada 24 maka 24 lebih besar daripada 10. அதாவது இங்க என்ன பண்றோம்னாக்கா இந்த இரண்டு எண்களையும் வந்து மாத்தி எடுத்து போட்டோம்னாக்கா இந்த சிம்பலுக்கு என்ன ஆகுது அப்படின்ற அந்த உபுகன் வந்து என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு சுலபமான விஷயம். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி மாற்றும் போது இந்த சிம்பல் வந்து அது வந்து தலைக்கீழா மாறிடும். அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து குராங் டரிப்பா இருந்துச்சுன்னா இங்க லெபேவா மாறிடுது. ஸோ இது வந்து முதல்ல. இரண்டாவது பார்த்தீங்கன்னாலும் அதே தான். ஸோ jika negatif 4 lebih besar daripada negatif 13 maka negatif 13 kurang daripada negatif 4. ஸோ நம்ம இந்த இரண்டு எண்களையும் மாற்றிட்டோம். அதே மாதிரி அதோட ஹுபுங்கானையும் மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏவோட ஆன்சர். பி பார்த்தீங்கன்னாக்கா சிஃபாட் ட்ரான்சிட்டிவ்னு இருக்குது. ஸோ சிஃபாட் ட்ரான்சிட்டிவில் வந்துட்டு உங்களுக்கு இரண்டு எண்கள் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு செயின் மாதிரி போகுது. ஸோ ஒரு ஃபியூ ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே இருக்குது. அதாவது ஏ குரங் டரிப்பட பி குரங் டரிப்பட சி. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து பியை விட குறைவாக இருக்கும்போது பி வந்து சியை விட குறைவாக இருக்கும்போது ஏ வந்து கண்டிப்பாக சியை விட குறைவாக இருக்கு அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ ஏன்னா இதுவும் குறைவாக இருக்குல்ல, அதனால. ஸோ இந்த கேள்வி வந்துட்டு நம்ம எப்படி எழுதோம்னாக்கா ஜிக்கு negatif 5 kurang daripada negatif 1, negatif 1 kurang daripada 9, maka negatif 5 kurang daripada 9. இங்கே வந்து நம்ம எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். அவ்வளவுதான். சிஃபாட் ட்ரான்சிட்டிவ்ல வந்துட்டு இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம் விடைகளை. ஓகே. ஸோ இப்போ வந்து சில கேள்விகளை பார்ப்போம். சுலபமான கேள்விகள், அதனால சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இங்கே வந்து லிமா 14 இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு jika 5 kurang daripada 14 maka 14 lebih besar daripada 5. B வந்து பாருங்க jika negatif 8 jika 8 besar daripada negatif 8 maka negatif 8 kecil daripada 8. C இந்த ஜிக்க மக்க எதுனாக்கா இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு தான் ஜிக்கவும் மக்கவும் எடுத்துக்கிறோம். ஜிக்க negatif 23 lebih besar daripada negatif 32 maka negatif 32 kecil daripada negatif 23. ஓகே. ஸோ இந்த ஜிக்கக்கும் மக்கக்கும் வந்து நடுவில் வந்துட்டு ஒரு கோமா இருக்கணும். ஸோ ஜிக்க 6.7 lebih besar daripada 1.5 maka 1.5 kurang daripada 6.7. E jika 1/13 lebih besar daripada 1/14 maka 1/14 kurang daripada 1/13. லாஸ்ட்டாக உள்ளது F jika negatif 2 lebih besar daripada negatif 11.8 maka negatif 11.8 kurang daripada negatif 2. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கேள்விகளுக்கு சிஃபாட் அக்காஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்துட்டு சிஃபாட் ட்ரான்சிட்டிவ் பார்ப்போம். சிஃபாட் ட்ரான்சிட்டிவ் என்ன சொல்லியிருந்தேனாக்கா நீங்கள் வந்து நடுவில் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். எழுதுகிற வழிமுறை வேணால் கொஞ்சம் லாங்காக இருக்கும். பட் இதுதான் வந்து அதோட விடை. ஸோ ஜிக்கு negatif 2 kurang daripada 5 kurang daripada 10 maka negatif 2 kurang daripada 10. ஓகேவா? ஸோ நான் இப்போ அந்த ஜிக்கவும் மக்கவும் வந்துட்டு எழுதலை. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுடுறேன். நீங்கள் வந்துட்டு எழுதும் போது கண்டிப்பாக எழுதணும். 15 kurang daripada 8 negatif 8 kurang daripada 0. ஸோ இங்கே வந்துட்டு negatif 15 kurang daripada 0. சி பாருங்க negatif 4.56 kurang daripada negatif 1.52 kurang daripada 2.01. ஸோ இங்கே வந்து மக்க
negatif 4.56 kurang daripada 2/1 நெக்ஸ்ட் வந்துட்டு pecahanல இருக்குது. ஸோ pecahanல இருக்கிற இந்த இதுக்கும் வந்துட்டு negatif 17/29 kurang daripada 11 1/5 kurang daripada 21/3. Maka negatif 17 2/9 kurang daripada 21/3. இயும் வந்துட்டு pecahanல தான் இருக்கு. ஸோ 1/20 kurang daripada 1/14 kurang daripada 1/7. Maka 1/20 kurang daripada 1/7. ஸோ லாஸ்ட்டாக உள்ளது வந்து இதுதான். ஸோ இதுலேயே வந்து ஜிக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த நம்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விடை வந்துட்டு இதுதான் மக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறது. ஸோ இது வந்து சிஃபாட் ட்ரான்சிட்டிவும் சிகாட் அக்காசும். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம தக்ஸாமான வச்சு தம்பா தோலா டாரா பாகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இது கூட வந்துட்டு அந்த ஒப்ராசி பண்ணும்போது என்ன முக்கியமாக பார்க்குறோம்னாக்கா இந்த சிம்பிள், அதாவது இந்த லெபி குராங், அந்த குராங் இல்லைனாக்கா லெபி டரிப்பட அந்த சிம்பிள் வந்துட்டு மாறுதா இல்லையா அப்படின்னு தான் பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த தக்ஸாமான வந்துட்டு நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம தொம்பா தோலா ஒப்ராசி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பரும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது எழுதும் போது அந்த ஜிக்கு மக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறது உண்டு. ஸோ அதை பார்ப்போம். ஸோ ஜிக்கு, ஓகே, இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர் பார்க்குறோங்க. பாருங்கள், ஏ தம்பா சி, இது பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஜிக்கு 3 kurang daripada 5. ஓகேவா? maka 3 tambah 2 kurang daripada 5 tambah 2. ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ராசி இங்கே தம்பா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேமாக தான் இருக்குது. அதாவது இங்கே வந்து லீமாவாக மாறிடும், இங்கே வந்து துஜவாக மாறிடும். பட் ஸ்டில் அந்த கூராங் டரிப்படை அப்படின்றது வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து மொதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்கு ஏ kurang daripada பி, maka A tolak C kurang daripada B tolak C. அதாவது ஜிக்கு 3 kurang daripada 5, maka 3 tolak 2 kurang daripada 5 tolak 2. ஸோ இப்போ வந்து தொலா வந்து 2 வச்சு பண்ணுறோம். ஸோ 3 tolak 2 வந்து 1 kurang daripada 3. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த kurang daripada வந்து மாறலை. ஓகே, அடுத்தது வந்து நெகட்டிவ் நம்பர். இது வந்து பாசிட்டிவ் நம்பரை வச்சு யூஸ் பண்ணியாச்சு, இதுவும் பாசிட்டிவ் நம்பரை வச்சு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தம்பா வந்து நெகட்டிவ் நம்பரில் பண்ண போகிறோம். ஓகே, ஜிக்கு 3 kurang daripada 5, maka 3 tambah let's say இப்போ வந்து negative 2 kurang daripada 5 tambah negative 2. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ தம்பா தொலா வரும்போது நம்ம ஜஸ்ட் தொலா பண்ணிடுவோம். ஸோ 3 tolak 2னாக்கா சத்துவாக மாறிடும். அதே மாதிரியும் தம்பா தொலான் இருக்குது, ஸோ தொலாக்கு மாறிடும். ஸோ 5 tolak 2 வந்து 3. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சிம்பிள் வந்து ஸ்டில் மாறலை, சத்து kurang daripada 3ன்னு கரெக்டாக தான் இருக்குது. ஜிக்கு 3 let's say 3 kurang daripada இங்கே வந்துட்டு 5, maka 3 tolak negatif 2 kurang daripada 5 tolak negatif 2. ஓகே, இந்த சிம்பிள் பாருங்கள், இப்படி தான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ 5 தொலான்னு வரும்போது அது வந்து தம்பாவாக மாறிடும். ஸோ 5 tambah 2 வந்து துஜவாக இருக்கும். அதே மாதிரி தொலா தம்பா, ஸோ 3 tambah 2 5. ஸோ அந்த எண்ணிக்கை வந்துட்டு ஸ்டில் கூராங்காக இருக்குது, ஏல பி வந்து கூடையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், பாசிட்டிவ் நம்பர் கூடயும் நெகட்டிவ் நம்பர் கூடயும். தம்பா தோலாவோட சிம்பிள் வந்துட்டு தம்பா தோலா பண்ணும்போதுட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அடுத்தது வந்துட்டு டாராப் டான் பஹாகி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டாராப் பண்ணுறோங்க. ஸோ ஜிக்கு 2 kurang daripada 6. ஓகேவா? maka 2 darab 2 kurang daripada 6 darab 2. ஸோ நீங்கள் டாராப் பண்ணுற நம்பரோ பாகி பண்ணுற நம்பரோ தம்பா பண்ணுற நம்பரோ வந்து ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு இதில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ 2 darab 2 பார்த்தீங்கன்னா 4 kurang daripada 12. ஸோ இதோட எண்ணிக்கை வந்து ஸ்டில் kurang daripada 7 தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டரா பண்ணியிருக்கோம் வித் பாசிட்டிவ் நம்பர். ஓகே, டரா வந்து பாசிட்டிவ் நம்பரில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து பஹாகி பண்ண போகிறோம். பஹாகியை வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர் வச்சு பண்ண போகிறோம்.
jika 2 kurang daripada 6, maka 2 bahagi 2 kurang daripada 6 bahagi 2. ஸோ இது வந்து நம்ம பண்ணோம்னாக்கா இங்கே 1 வரும், இது வந்துட்டு 3 வந்துடும். ஸோ ஸ்டில் 1 kurang daripada 3. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சோஃபார் வந்து சிம்பிளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேமாக இருக்குது, இதுலேயும் சேமாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம டாராப்பையும் பஹாகியும் நெகட்டிவ் நம்பரை வச்சு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ jika 2 kurang daripada 6, maka 2 darab negatif 2. ஓகே, அதாவது 6 darab negatif 2. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 darab 2ன்னு வரும்போது 4 வந்துடும், ஆனால் நெகட்டிவ் வருதுங்க. அதே மாதிரி 6 12 வரும், ஆனால் நெகட்டிவ் வருது. ஸோ இங்கே வந்து 2 kurang daripada 6 இருக்கும்போது இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா 4 தான் வந்து பெரிய நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து இது மாறுபடும். ஓகேவா, சிம்பிள் வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு மாறிடும். ஏன்னா உங்களோட லைனில் வந்துட்டு லட்சே இதுதான் கோசோங்க அப்படின்னாக்கா இங்கே நெகட்டிவ் இம்பார்ட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நெகட்டிவ் டோப்ளாஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட்டுக்கு போக போக அந்த எண்ணிக்கை வந்துட்டு நம்பர் பிலங்க வந்து சின்னதாகிட்டே போகுது. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் இம்பார்ட் வந்துட்டு பெரிய நம்பர்னு அர்த்தம். ஸோ டாராப் dengan நம்ம நெகட்டிவ் வந்துட்டு சிம்பிளை வந்து மாற்றுது. ஓகேவா, அதே மாதிரி தான் bahagi dengan nombor negatif. Jika 2 kurang daripada 6, maka 2 bahagi dengan negatif 2 besar daripada 6 bahagi dengan negatif 2. ஓகே, இப்போ நான் அதை பண்ணனாக்கா எனக்கு விடை வந்து நெகட்டிவ் சத்தில் கிடைக்கும், இங்கே வந்துட்டு நெகட்டிவ் 3ல கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் 1 இங்கே இருக்குது, நெகட்டிவ் 3 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் கீழே இருக்கிறனால நெகட்டிவ் 3 தான் வந்து இப்போ கட்சியான நம்பர். ஸோ இங்கே முதல்ல இருந்த இந்த சிம்பிள் வந்துட்டு கடைசியாக வரும்போது இப்படி மாறிடுது. ஸோ இது வந்துட்டு மாறுபடுது. ஸோ இந்த விஷயத்த தான் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நெகட்டிவ் நம்பரோட வகை டரா பண்ணும்போது உங்களோட சிம்பிள் வந்து மாறுபடும் அப்படின்னு. ஓகே, இப்போ இன்னும் 2 கடைசி இது இருக்குது. இது வந்துட்டு ஒப்ராசி ஆசாஸ் பற்றியில், இது வந்து ஒப்ராசி சொங்சாங்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிக்கு A kurang daripada B, maka negatif A lebih besar daripada negatif B. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த எண்ணை வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி வந்து டராப் பண்ணுறீங்க. அதாவது டராப் dengan நெகட்டிவ் 1 பண்ணுறீங்க. நெகட்டிவ் 1 பண்ணும்போது உங்களோட எண்ணை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறுபடும். ஓகேவா, ஸோ லெட்ஸே வந்துட்டு உங்களோட ஜிக்கு 2 kurang daripada 6. ஸோ இந்த வந்துட்டு நான் டராப் 1 கூட பண்ணுறேன். நெகட்டிவ் 1ஓட டராப் பண்ணும்போது இது வந்து நெகட்டிவ் 2வாக மாறிடும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நெகட்டிவ் 9வாக மாறிடும். ஸோ அதே போல் நெகட்டிவ் வச்சு பெரிய நம்பர் இருக்கிறது வந்து ஆக்சுவலி குறைவான வேல்யூ உள்ளது. ஸோ உங்களோட சிம்பிள் வந்துட்டு மாறுபடும். இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்த சொங்சாங் பார்த்தீங்கன்னாக்கா டராப் ஆகிய வச்சு இது பண்ணுறது. ஸோ ஜிக்கு 2 kurang daripada 6, maka 1/2 besar daripada 1/6. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 அப்படின்றது வந்து பச்சான் எழுதுனாக்கா 2/1 எண்ணாம் வந்து 6/1 அப்படின்னு இருக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்துட்டு மாற்றி எழுதுகிறோம் நம்ம. ஓகே, சொங்சாங் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இந்த இது வந்து சொங்சாங் அப்படின்னுவாங்க. இந்த சொங்சாங் பண்ணுறது வந்துட்டு மாற்றி எழுதும் போது 1/2வாக மாறுது, இது வந்து 1/6ஆக மாறுது. ஸோ பெச்சஹானில் வந்துட்டு நம்பர் பெரிய நம்பர் ஆக ஆக மேலே சத்துன்னு இருக்கும்போது கன்சிடர் இதுதான் வந்து சின்ன இது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ வந்துட்டு 1/2 தான் வந்து பெரிய நம்பராக வரும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் வச்சு பார்க்கலாம். இது வந்து லட்சே பாதி பாகம் அப்படின்னு. இப்போ அதே அளவிலான இன்னொரு இதை வந்துட்டு நான் 6ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஒரு பாகம். ஸோ எது பெருசுன்னு பார்த்தோம்னா இதுதான் பெருசு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த சொங்சாங்கன் செய்கிறது. ஸோ இந்த சொங்சாங்கனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூனிக்கான நேம் வந்து கொடுத்துருக்காங்க. சொங்சாங்கன் terhadap penambahan. இது வந்துட்டு இந்த நெகட்டிவோட டரா பண்ணுறதுக்கு. அதுவே இந்த பெச்சாகனில் இங்கே எழுதுறது வந்துட்டு சொங்சாங்கன் terhadap pendarapan அப்படின்னு போட்டிருக்கு.
ஓகேவா? ஸோ இந்த நேம் வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகத்தில் வச்சுருந்தாக்கா உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். இந்த ஜிக்கு மாக்கு அப்படின்னு இந்த ரூல்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு 7.1 இருக்கிற இந்த கொஷின்ஸ்லாம் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? முக்கியமாக அந்த கொஷின் தீக பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுது. நீங்கள் வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் அது வந்து பெருசாக சின்னதா அப்படின்னு அந்த ஜிக்கு மாக்கு ரூல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விடை கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லப்பன் எண்ணம். ஸோ இது கண்டிப்பாக வந்து சின்னது. இதுவே நம்ம வந்து அது கூட தம்பா பண்ணும்போது அதாவது பாருங்கள் இங்கே நெகட்டிவ் லப்பன் தான் இருக்குது, இங்கே எண்ணம் இருக்குது. ஸோ ரெண்டு இதுவும் தம்பா பண்ணும்போது ஸ்டில் குறவாக தான் இருக்கும். தொலா பண்ணும்போதும் ஸ்டில் குறவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், அதனால் அப்படி தான் வரும். அதே மாதிரி இங்கே டேராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் லப்பன் நம்லாஸ் இங்கே பெருசு. ஸோ டேராப் பண்ணும்போது ஸ்டில் இந்த பக்கம் தான் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் சின்னதாக இருக்கும். பஹாகி பண்ணும்போதும் இந்த பக்கம் சின்னதாக தான் இருக்கும், இந்த பக்கம் பெருசாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து குறைவு, டோப்ளாஸ் வந்து பெருசு. நெகட்டிவ் கூட டேரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நெகட்டிவ் கூட டேரா பண்ணும்போது உங்களோட சிம்பிள் வந்து மாறுபடணும். ஓகேவா? இங்கே கூறாங்க நினச்சி இப்போ இங்கே வந்து பெசார்னு போட போகிறோம், லபி பெசார்னு. அதே மாதிரி பஹகிடுங்க நெகட்டிவ் தீகன் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான நெகட்டிவ் நம்பர் தான், ரெண்டுமே வந்து பஹகி. ஸோ முதல்ல ஆரம்பத்தில் உள்ளது வந்து குறவாக இருந்தனால இப்பொழுது வந்து பெருசாக எடுத்து எழுத போகிறோம். எண்ணம் டோப்ளாஸை வந்துட்டு இப்போ சாங் பண்ணி போட்டிருக்கோம் எண்ணம் நெகட்டிவ்னு. ஸோ அகெயின் மாறுபடும் ஒரிஜினல்லேருந்து. கடைசியாக இந்த மாதிரி இருக்கும் போதும் இது வந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விகளுக்கு வந்து பதில். மற்ற கேள்விகளோட விடையெல்லாம் வந்து நீங்கள் புக் டெக்ஸ்ட்லேயே பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.